டான் டிவியில் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில இன்னைக்கு சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒவ்வொருத்தருடைய கதையும் வாழ்க்கையில் ஒரு படிப்பினையை கொடுக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருடைய கதையும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விடயத்தை எங்களுடன் பகிர்ந்துக்கொள்ளும். அப்போ இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கதையை எழுதியிருக்காங்க புஷ்பான்னு ஒருத்தவங்க கொழும்புலேருந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கதைக்கா, நீங்களே வாசிங்களேன் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, வாசிச்சிட்டா என்ன அப்படின்னு யோசனை வந்தது. சரி, புஷ்பா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரொம்ப குடும்பத்தோட எல்லா சந்தோஷமான நிகழ்வுகள், அதே நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது, அவங்க கஷ்டமாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் துணையாக இருந்து அவங்களை இன்னும் நல்ல இடத்துக்கு கொண்டு வரது, இப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருந்தாங்க. அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு ஆளும் இருந்தாங்க. அவங்களுடைய ஃபேமிலி தான் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நம்மலாம் ட்ரிப்பெல்லாம் நிறைய போவோம். போனால் சமைச்சு எடுத்துகிட்டு போவோம், சாப்பிடுவோம். இப்படி எப்பொழுதுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் தான். சூப்பர். இப்படி இருக்கும் பொழுது என்கிட்ட யாராவது உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நான் என்ன பண்ணுவேன்னா, என்னை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் பேரை சொல்லி, இவர் தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்துல தப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் புஷ்பா அப்படின்னு கேட்க தோணுது. சரி, இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன நடந்தது அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் அந்த நான் சொன்னேன்ல, அந்த குறிப்பிட்ட நபர் அவர் என்கிட்ட நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கி போட்டுருச்சு. என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு தோணுச்சு. இல்லை உண்மையிலேயே பாருங்கள், நான் உங்களை விரும்புகிறேன், உங்கள் பேரை இப்படி பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேரை எழுதி ஹார்ட்டெல்லாம் போட்டு அப்படி பச்சை குத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு. இப்போ எனக்கு இது என்ன அப்படின்னு ஒரு யோசனையாக இருந்தது. சரி அப்படின்னு நான் ஒன்றுமே சொல்லலை, நான் பதிலே பேசலை. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய கைகளில் குத்தப்பட்ட பச்சையை அவங்களுக்கு ஃபோட்டோ வேறு எடுத்து அனுப்பியிருக்கிறாரு. அப்போ இவங்களும் என்ன பண்ணியிருக்கணும், சரி பாவம் தானே அப்படின்னு சும்மா சரி இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா, உடனே இந்த ஃபோட்டோ அந்த குறிப்பிட்ட நபருடைய அக்கா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப க்ளோஸ் இவங்க கூட, அவங்களுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டாங்களாம். அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பணும்னா அவங்க என்ன பண்ணாங்களாம், உடனடியாக அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டாங்களாம். அடே எங்கள் அப்பா எவ்வளோ தூரமாக இந்த செயின் மாதிரி அந்த ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டாங்களாம். அவங்க அப்பா என்ன பண்ணாராம், ஃபோன் பண்ணி, ஹலோ நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு யாரை கேட்குறாரு, அந்த குறிப்பிட்ட நபரை கேட்குறாரு. சரி ஊருக்கு வந்துட்டு போங்களேன், ரொம்ப நாள் ஆச்சு, ஏன் வராமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவரும், ஆஹா அப்பா பாசமாக கூப்பிடுறாரு என்ன அப்படின்னு, ஒருவேளை வீட்டில் எதுவும் விசேஷமோ, சரி வீட்டில் அப்பா அம்மா பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு நானும் சந்தோஷமாக கிளம்பி, அந்த குறிப்பிட்ட நபர், அந்த புஷ்பா கிடையாது, அந்த குறிப்பிட்ட அவங்க சொன்னாங்களே அந்த நபர் கையில் பச்சை குத்துனார்ல, அவர் ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க அப்பா நல்ல ஒரு பெரிய மட்டை எடுத்து க்ளீன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு இருந்தாராம். அந்த மட்டை பிஞ்சு போகிற அளவுக்கு அவர் அடிச்சிருக்காருங்க. இவரை அடித்து, இப்படி கையில் பச்சை குத்துவியா, இப்படி காதல் பண்ணுவியா அப்படின்னு கேட்டு அடிச்சிருக்காரு. ஏன் புஷ்பா அப்படி அவரை மாட்டி விட்டீங்க அப்படின்ற அளவுக்கு கேட்க தோணுது. சரி, இப்படியெல்லாம் அவங்க வீட்டில் நடந்திருக்கு. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் அழுது மன்னிப்பு கேட்டு அவங்க அப்பா கிட்டே, நீ நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ப்பா, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா சொல்லி என்னை சரி அப்படின்னு கொழும்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கொழும்புக்கு வந்துட்டார். கொழும்புக்கு என்னை ஒரு 10 நாள் 15 நாளைக்கு பிறகு கழித்து என்னை பார்க்க வந்தார். நான் சும்மா இருக்க முடியாமல் அந்த பச்சைக்கலை பெண் எடுத்து தான் கையில் எழுதினேன், இப்படியா என்னை மாட்டி விடுவீங்க அப்படின்னு அவர் கேட்டாருங்க. எனக்கு ரொம்ப பாவமாக இருந்தது அவரை பார்க்க. இருந்தாலும் இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப க்ளோஸாக பழகும் பொழுது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற எண்ணம் இருந்தது. ஆனால் நான் இந்த அளவுக்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, புஷ்பாவினுடைய கதை வித்தியாசம். டான் டிவியில் போஸ்ட்ல ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதை எங்கள் கூட இணைஞ்சிருக்கு. உங்கள் கதையை நீங்கள் எழுதி அனுப்பலாம். 431 கீழ் 32 பெர்னட் சோய்சா மாவத்தை, கொழும்பு 5 அப்படின்ற முகவரிக்கு நீங்களும் எழுதி அனுப்புங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதர் எப்பொழுதுமே ஒரு வளர்ச்சியோ அல்லது எப்பொழுதுமே நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னா தன்னுடைய உழைப்பின் மாத்திரமாக முன்னேறி வரணும். அந்த உழைப்பு தனக்கு ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பான உழைப்பாகவும் இருக்குமே, ஆனால் தன்னுடைய வருமானத்தை வைத்து எப்படியும் ஆடம்பரமாக அவங்க வாழலாம், அது அவங்களுடைய விருப்பம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாரு, கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நல்ல ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது எனக்கு தெரிந்த கதையை நான் சொல்கிறேன், பேரையும் ஊரையும் நான் குறிப்பிடவில்லை. அவர் இங்கே இருக்காரா வெளிநாட்டில் இருக்காரு கூட நான் குறிப்பிட விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா,
ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பிறகு நிறுவனத்தில் வருமானம் வருதில்ல, அந்த வருமானத்தை எல்லாம் ஓரளவு சேமித்து பல ஊழியர்களை உள்வாங்கி அப்படியே சம்பளம் கொடுத்து இன்னும் அந்த நிறுவனத்தை வளர்த்துக்கிட்டு போகலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வர வருமானத்தை லாபத்தெல்லாம் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. வெளிநாட்டுக்கு போகிறது, வீட்டை வந்து ஆடம்பரமாக வாங்குறது, வீட்டை ஆடம்பரமாக அலங்கரிக்கிறது அப்படின்னு நிறைய ஆடம்பரமாக கிட்டத்தட்ட அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. இதனால வந்து அவங்களுடைய தொழில் ரீதியான ஏற்றம் இறங்க ஆரம்பிக்குது, லாபம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டோம்ல சமுதாயத்தில், அப்போ எங்களால் அடுத்தபடி எங்களுடைய பிரச்சனையே காட்ட முடியாது. நாங்கள் ஒன்று கடன் வாங்குவோம் இல்லையா, இந்த லோன் எடுக்கிறது, இந்த கடன் எடுக்கிறது, வங்கியில் எடுக்கிறது, இல்லாட்டி யாருக்கிட்டையாவது வட்டிக்கு எடுக்கிறது, இப்படிப்பட்ட நடவடிக்கையில் நிறைய பேர் ஈடுபடுறதை நம்ம இன்றைக்கும் பார்த்துட்டு வரோம். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நியாயமான முறையில் வட்டி வாங்குவாங்க, நியாயமான முறையில் வந்து அந்த வட்டிக்கு முதல்ல கரெக்டாக திருப்பி கொடுப்பாங்க வாங்கினவங்க. சிலர் வந்து அதிகமாக வாங்குவாங்க, வாங்கினவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இறுதியில் கொடுக்காமலே நிறைய பிரச்சனைக்கு மத்தியில் அந்த காசை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே வந்து உங்களால் செலுத்த முடியுமா, வட்டி கொடுக்க முடியுமா, இந்த முதலை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சால் கண்டிப்பாக வாங்கணும். இவர் சின்ன தொகை வாங்குங்களா, பெரிய தொகை வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை அவங்க குறிப்பிடல. அப்போ ஆரம்பத்தில் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதலம் முழுசாக கொடுக்க முடியல, வட்டி கட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோன்னு அந்த வட்டி கட்டுறதுல வந்து ஒரு தேக்கம் ஏற்படும். வட்டியை கட்டுவீங்க, முதல்ல கட்ட மாட்டீங்க, அப்படியே குறைஞ்சி அப்புறம் வட்டியே கட்டாமல் கூட போயிடுவீங்க. இப்படியெல்லாம் வந்து ஆரம்பிக்குது. அப்போ கடன் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு தேடி வருவாங்க, ஆஃபீஸ் தேடி வருவாங்க, ஃபோனில் அடிக்கடி கூப்பிடுவாங்க, நம்பரை நீங்கள் மாற்றுவீங்க, இல்லை பிளாக் பண்ணுவீங்க, ரிங்கிங் நோ ஆன்சர் வரும். இதெல்லாம் நடக்குது, நாங்கள் தெரிஞ்ச கதைகள் இதெல்லாம். அப்போ இதே மாதிரி தான் அவரும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் வந்து பெரிய பிரச்சனையாகி அவருக்கு வந்து அவருடைய நிறுவனத்தை நடத்தவே முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்கிட்டாரு. இப்போ வந்து நிறுவனம் வந்து ஒரு பெரிய பாரிய கஷ்டத்தில் அந்த நிறுவனம் வந்து இருக்குது. நிறைய பேர் வேலையிலேருந்து விலகிட்டாங்க. இப்போ வந்து அவர்களுடைய அன்றன்று நாளுக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய வருமானம் இருக்குது. அது பெரிய நிறுவனம் சுருங்கி சின்ன நிறுவனமாக மாறிடுச்சு. இந்த கதையை வந்து பகிரும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கக்கா, ஏன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அந்த உழைப்பை வந்து அருமையாக வந்து அவங்க வந்து பகிர்ந்து கொள்ளணும், இறுதி வரை அந்த உழைப்பினுடைய நன்மை அவங்களுக்கு போய் சேரணும். எப்பொழுதுமே வந்து கடன் வாங்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் அதிகமாக கடன் வாங்கி பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. உங்களுடைய வியாபாரம் அதன் மூலமாக லாபத்தை ஈட்ட முடியுமானால், அந்த லாபத்தின் மூலமாக அந்த நீங்கள் வாங்கின கடனை அடைக்க முடியுமானால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லை, அடைக்கவே முடியாது, முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க போகாதீங்க. ஏன்னா அந்த கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடன் பிரச்சனையும் பயங்கரமாக கொடுக்கும். அதனால எப்பொழுதுமே அதிகமாக உழைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சேமிப்பு, அந்த சேமிப்பின் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்கிறது அப்படின்றத பார்த்து சின்ன சின்னதாக சேமித்து உங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்திக்கிங்க அப்படின்ற விடயத்தை அருமையாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல. டேன்டிவியல் போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் அடுத்த கதை கேட்டுடலாமா? கொழும்புலேருந்து எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து எனக்கு சம்மந்தப்பட்ட கதை கிடையாது, என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் சம்மந்தப்பட்ட கதை கிடையாது. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லிய விடயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து இலங்கையிலேருந்து கொஞ்ச நாளைக்கு முதல்ல வெளிநாட்டுக்கு போய் அழகாக அருமையாக செட்டில் ஆன ஒரு ஃபேமிலி. கொஞ்சம் வசதி குறைவாக இருந்தாலும் போக போக அவங்களுடைய கடினமான உழைப்பில் நல்ல ஒரு நிலைக்கு வந்து அங்கே போய் ஒரு அருமையாக ஒரு க்ரோசரி எல்லாம் ஆரம்பித்து அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஒரு மெருகு ஊட்டும் வகையில் வந்து இன்னும் நல்ல வளர்ச்சியை எட்டி பிடித்து 2 குழந்தைகள், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும், அவங்களுக்கு 2 பிள்ளைகள். அப்போ அப்படி இருக்கும் பொழுது மகளுக்கு வந்து கல்யாண வயது வந்த பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திருமணம் பேசியிருக்காங்க. திருமணம் பேசும் பொழுது இங்கே இலங்கையில் இருக்கும் ஒரு ஆணை தான் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படி முடிவு பண்ணுறாங்க. சரி, இங்கே இருக்க மணமகனை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க குடும்பத்தில். அந்த பையன் வந்து அந்த வீட்டுக்கு ஒரே பையன், அந்த பையன். அப்போ வெளிநாட்டில் வந்து கல்யாணம் கட்டிட்டா வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லணும். அந்த வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமாக, தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா வரப்போகுது, உயர்வாக இருக்க போது, அவர் போயிட்டு அங்கே இருக்கட்டும், அவராக சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு அவங்களுடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் முடிச்சா போயிடலாம் இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணம். அப்போது பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் முடியுது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க வெளிநாட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. 2 குழந்தைகள் பிறந்திருக்கு அவங்களுக்கு. இந்த சந்தோஷம் இன்னும் அழகாக நீடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர் அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துல வந்து அவருடைய வருமானம் எப்படின்னா, ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாரு, வருமானம் காசு கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த காசு கிடைச்சி கொஞ்ச நாளில் வந்து அந்த வேலை பிடிக்கல அப்படின்னு இன்னொரு வேலைக்கு போகிறாரு.
அந்த வேலையில் அவர் கொஞ்சம் வருமானம் கிடைக்குது. அந்த வருமானத்தில் குடும்பம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே இந்த வேலை பிடிக்கல, அந்த வேலை பிடிக்கலன்னு அவரே அங்கே ஒரு வேலையை வாங்கி 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 மாற்றி மாற்றி வருமானம் குறைந்த அளவுக்கு வேலை வரும்பொழுது வீட்டில் பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை ஏற்படும்போது அவங்களுடைய மனசு என்ன சொல்லும்? எப்படி இவரை திருமணம் பண்ணணுன்ற ஒரு கேள்வி அவங்க மனசில் வரும்ல. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கல்யாணம் முடிச்சு கூட்டிகிட்டு போனாங்களே, இந்த பையனை வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து பெற்றோர்களை பார்ப்பதற்கு அனுப்பியதே கிடையாதான். அவங்க வீட்டிலேயே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது அவங்க பெற்றோர்களே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு ஃபோனில் தான் பேசுவாங்களாம், வாட்ஸ்அப்பில் பேசுவாங்களாம், வீடியோ கால் பார்த்துக்குவாங்களாம். இவ்வளோ தானே, வர்றதே கிடையாதான். அவர் வெளிநாட்டுக்கு போய்ட்டு கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சா, வர்றதே கிடையாதான். பிள்ளைகளும் பிறந்தாச்சு, ஒரு நாளும் கூட்டிகிட்டு வந்து காட்டினதும் கிடையாதான். அப்போ அந்த பெற்றோர்கள், வயதான பெற்றோர்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு செய்தி வருகிறது. என்னென்னா 2 பேரும் வந்து விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த பெற்றோர்களுக்கு ஆச்சரியம், என்ன நடந்தது அப்படின்னு. அவங்க 2 பேருக்கு இடையில் வந்து கருத்து முரண்பாடுகள் அதிகரிச்சிருக்கு, சண்டை சச்சரவுகள் அதிகரிச்சிருக்கு. வருமானம் வந்து பெரிய அளவு இல்லை, ஆனால் அவரால் எந்த ஒரு வேலையிலுமே தொடர்ச்சியாக இருக்க முடியலன்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்ற அடிப்படையில் வந்து விவாகரத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளை வந்து தாயினுடைய பொறுப்பிலேயே ஒப்படைக்கப்பட்ட விவாகரத்தையும் பெற்றுட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது இந்த வயதான பெற்றோர்கள் மனம் உடைந்து போகிறாங்க. ஒரே மகன் நல்லா இருப்பாருன்னு நினச்சி தானே நாங்கள் கல்யாணம் கட்டி அனுப்பி வச்சோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க நிறைய பேட்ட புலம்புறதை இன்றைக்கும் கேட்கக்கூடியதாக இருக்குது. அவர் அப்போ கூட இன்னும் வரல, இந்த விவாகரத்து ஆன பிறகு கூட பெற்றோர்களை பார்க்குறதுக்கு அவர் இன்னும் வரல. அப்போ இந்த கதையை வந்து எனக்கு சொல்லும் பொழுது எனக்கே வேதனையாக இருந்தது. நமக்கு கிடைத்திருக்கும் உறவுகள் என்பது நம்ம வாழ்கிற அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் நம்ம அவங்கள பார்க்க போகிறோம், அவங்க கூட பேச போகிறோம், அவங்க கூட நினைவுகளை பகிர்ந்துக்க போகிறோம். இது வந்து இதுதான் மகிழ்ச்சி. இவ்வளவு பணம் இருக்கலாம், எவ்வளவு பொருள் இருக்கலாம், ஆனால் இந்த உறவுகளிடத்துல இருந்து வரும் அந்த மகிழ்ச்சியானது இன்னும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் முக்கியமானது. இந்த பெற்றோர்களை பார்க்க முடியாத அளவுக்கு என்ன அப்படி அவருக்கு ஒரு வேலை, அந்த பெற்றோர்களை போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த திருமணம் முடித்த அந்த பெண்ணே சொல்லியிருக்கணும், வாங்க உங்கள் அம்மா அப்பா பார்த்துட்டு வரும், குழந்தைகளை காட்டணும். ஏன் அந்த புரிந்துணர்வு கூட அவங்களுக்கு இல்லாமல் போனது இல்லையா? இப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் என்னுடைய மனதில் இருக்கிறது. எப்பொழுதுமே வந்து பேசி முடித்த திருமணமாக இருக்கட்டும், காதல் திருமணமாக இருக்கட்டும், எல்லாருடனும் சேர்ந்து பயணிக்கணும். உறவுகள் தேவை, உற்றார் உறவினர்கள் எல்லாருமே தேவைன்ற அடிப்படையில் வந்து பயணிக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. மனிதர்களோடு இணைந்து வாழ்கிறது தான் அழகான வாழ்க்கை. டான் டிவியில் போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் சூப்பரான 3 கதைகள் கேட்டுட்டிங்களா? இது மாதிரி உங்களுக்கு தெரிந்த கதைகள் நிறைய இருக்கலாம், எங்களுக்கும் அனுப்பி பதிவு செய்யுங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.